ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட சப்ளையை மார்க் பண்ணிவிட்டு எப்படி லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு இன்ட்ராடேக்கு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன லெவல் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். தென் பேங்க் நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இங்கே சப்ளைக்கு வந்த செல்லோ இல்லை டிமாண்டுக்கு வந்து பையோ பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். தென் இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஒரு சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தால் செல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே மார்க் பண்ண இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா பை, ஒருவேளை இது சப்போஸ் ஆப்போசிட் பை எஸ்எல் அடிச்சுன்னா நம்ம பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். தென் எல்ஐசி கொடுத்துருக்கிறேன். தென் இண்டஸ்இண்ட் பேங்க் மாறுறான். என் லெவலில் என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் என் டேரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தேன். பேங்க் நிஃப்டி வர்றான். நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஓபியில் என்ட்ரி எடுத்துட்டு என் டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. தென் ஃபைனலாக நம்ம மார்க் பண்ண மாதிரி நம்மளோட டிமாண்டில் என்ட்ரி எடுத்துட்டு நான் எதிர்பார்த்த ரீசன் டிபி ஹிட் பண்ணியிருக்கோம். தென் நான் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் சப்ளைலேருந்து கீழே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தால் மார்க்கெட்டு பை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் வர்றான், என்ட்ரி எடுக்கிறான். அங்கேருந்து நம்ம எதிர்பார்க்குற டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் நான் எதிர்பார்த்த மாதிரி 1/3 மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நம்மளோட கான்செப்ட் பாரக்ஸ் மார்க்கெட்லையும் அழகாக ஒர்க் அவுட் ஆகும். சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி என்னோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் அந்த குரூப்பில் இல்லைனா கீழே லிங்கை பயன்படுத்தல ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தென் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலே நின்றுச்சுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிஃப்டியில். ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி எடுத்து போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஆர்டர் பிளாக் என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலேனா பைன்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் என் டேரக்ஷன் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவில் இன்ட்ராடே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ மார்க்கெட்டிங் இங்கேருந்து மேலேருந்து ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரியோ இல்லை கீழே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மார்க்கெட் மேலே நிற்கிறான். ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. தென் நான் எதிர்பார்த்த மாதிரி 1/3 கொடுத்துருக்கேன் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரியில். ஆர்டர் பிளாக்லேயும் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ராடே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டேரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ மார்க்கெட் வரான். இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற டேரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டில் 15 நிமிஷத்தில் சப்ளை டிமாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது, வேலிடான டிமாண்ட் எங்கே இருக்குது, எங்கெங்கே வேலிடான சப்ளை இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்கள் அந்த குரூப்பில் இல்லைனா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸு மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த சப்ளை டிமாண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதான் ஒரு விஷயம். ஸோ இன்னும் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகலை. ஸோ நான் மேலே இருக்க சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன், கீழே இருக்க டிமாண்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகுது. எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒன்று இந்த சப்ளைக்கு கீழேயோ இல்லை இந்த டிமாண்டுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைனா இந்த டிமாண்டுக்கு கீழேயோ இல்லை இந்த டிமாண்டுக்கு மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட்டு கடைசி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே ஓப்பன் ஆக போகிறோம் நமக்கு தெரியாது. ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் இந்த இடம். ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே மேலே ஒரு சப்ளை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், கீழே ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சேன். இப்போ 2 விஷயம் தான் நடக்கணும். ஒன்று, இந்த சப்ளை போய் எடுத்துகிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரலாம். அப்படி இல்லைனா இந்த டிமாண்டு கண்டு எடுத்துகிட்டு எங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம். ஒருவேளை இது 2 ஆப்போசிட் நடக்கலாம். எப்படின்னா இதை உடச்சி ஃப்ளிப் பண்ணி கொடுத்துட்டு மேலேயோ இல்லைனா இதை உடச்சி ஃப்ளிப் பண்ணி கொடுத்துட்டோ கீழே போகலாம். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி என்ன பண்ணுவோம், என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவேன். ஸோ நான் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கான அர்த்தம் இது. அப்போ ஒன்று சேஞ்ச் ஆஃப் கேட் படுத்துட்டு செல்லோ, இல்லை இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு பையோ, இல்லை அப்படின்னா இது ஃப்ளிப் எண்டியோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது எப்போனா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணியிருப்போம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட்டு மேலே இருக்க சப்ளைக்கும் இல்லை கீழே இருக்க டிமாண்டுக்கும் வரல அப்படின்னா நமக்கு அந்த அன்னைக்கு இந்த கான்செப்ட் படி ட்ரேடு கிடையாது. ஸோ இதோட கம்மியான டைம் ஃப்ரேமான எஸ்எம்எஸ் செட்டப் நம்மகிட்ட இருக்குது. அது மினிமம் 2 நிமிஷத்தில் ட்ரேட் எடுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் சப்ளை மார்க் பண்ணி 1 நிமிஷத்தில் எப்படி ட்ரேட் எடுக்கிறத இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கான். அடுத்த கேனில் என்ன பண்ணும், எஸ் மறுபடியும் அங்கே தான் கன்சல்டேஷன் போட்டுட்ருக்கான். மேலே உள்ள ஹையோ இல்லை லோவோ உடைக்கல. தென் அதுக்கடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கே தான் நிற்கிது. ஸோ மார்க்கெட்டு என்னோடய சப்ளைக்கும் என்னோடய டிமாண்டுக்கும் வந்து ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். ஸோ அடுத்த கேனில் அங்கே தான் இருக்கான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு நான் எதிர்பார்க்குற மார்க் பண்ணி வச்சுருந்த அந்த சப்ளைக்கு போயிருக்கு. இந்த சப்ளை வந்து தொட்டதுக்கப்புறம்
மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமான 1 நிமிஷத்துக்கு போவேன். ஸோ நான் இப்போ 1 நிமிஷத்துக்கு போயிருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். ஸோ என்னோட ஹையர் டைம் ஃப்ரேமான சப்ளை தொட்டிருக்கான். ஸோ கீழேருந்து எனக்கு ஒரு வேலிடான புல் பேக் வச்சுருக்கான். இப்போ என்ன நடக்கலாம், நான் இங்கே ட்ரேடுக்கு போகணும்னா எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு சோர்ஸ் கொடுக்கணும். மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா நான் ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து நான் என்ன சொன்னால் எம் சோக்குன்னு மார்க் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, எனக்கு இந்த லெவலில் உடஞ்சி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ஹை ப்ராபிலிட்டி இந்த மாதிரி உடையணும். சில இடத்துல விக்கி விட்டாலும் எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாடி க்ளோஸ் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். மார்க்கெட்டு மேலே போகிறோன்னா கீழே வரணும்னு பார்க்கணும். எஸ், எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல் உடஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா மார்க்கெட் இப்போ இங்கே வரப்போகுது, கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேட் பண்ணியிருக்கான். அப்போ நான் ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, இதோட எஃப்இஜியோட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா 1 நிமிஷத்தில் இது எனக்கு வந்து ஒரு செல் அப்படின்னு மார்க் பண்ணிப்பேன். அப்போ நான் இங்கே என்ட்ரி எடுத்தால் எஸ்எல் எங்கே வைக்கணும்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி லோ டைமில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். செல் ஆர்டர் இருந்தால், சப்போஸ் பை ஆர்டர் இருந்தால் ஹையர் டைம் ஃப்ரேமோட லோ கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ இதுக்கு மேலே போய் லோ டைம் ஃப்ரேம் பாடி க்ளோஸ் பண்ணாலே நான் மார்க்கெட்லேருந்து வெளில போயிடுவேன், ஸ்டாப் லாஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்காக. அப்போ இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் போய் எஸ்எல் வைக்கும்போது எனக்கு பெரிய எஸ்எல்லாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பர்பஸாக இது எத்தனை பர்சன்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஒரு 10% போல் தான் இந்த ஓபியை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போ நான் 2வது என்ட்ரி வைப்பேன். எந்த இடத்துல வைப்பேன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2வது என்ட்ரி வைக்கிறதுக்கான பிளான் பண்ணிப்பேன். எஸ், 50% மிட்டிகேட் பண்ணால் செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட விதிமுறை. இது எதுக்கு நான் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸை மார்க்கெட் சில நாளைக்கு கலெக்ட் பண்ணுவான். அப்போ என்ன நடக்கும்னா, மார்க்கெட்டு மேலே ஏறி கீழே வரும்போது நான் இந்த இடத்துல எஸ்எல் வச்சேன்னா என்னோட எஸ்எல் இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ட்ரியை பிரித்து வச்சுருப்பேன். எனக்கு செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துல வர மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஓபி மார்க் பண்ணிப்பேன். பர்பஸாக இங்கே ஓபி இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி 50%ல் என்ட்ரி எடுக்கணுங்கிறது இது என்னோட விதிமுறை நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த ஓபியை 50% மிட்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு செகண்ட் என்ட்ரியை நான் இங்கே பிளான் பண்ணிடுறேன். வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் இங்கேருந்து எனக்கு 1:3 போகணும், இல்லை 1:2 போகணும். இதுதான் நான் பிளான் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணிப்பேன், மார்க்கெட்டிங்லேருந்து செல்லுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு 1:2 போனால் போதும். ஆனால் எஸ்எல் படி இங்கே தான் வைக்கணும். இது வந்து ஒரு என்ட்ரி பிளானு. இங்கேருந்து ரீசன்ட் லோ, இந்த லோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்ட்ரியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இருக்க இந்த எஃப்இஜி இங்கே தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம். 1. 2வது இன்னொரு என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் என்ட்ரி நமக்கு என்னன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிவார்டு நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையுமே நமக்கு நாம் எதிர்பார்க்குற மாதிரி ரிவார்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ண பார்க்கணும், சப்போஸ் நான் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ஆச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுவேன். ஸோ இது நம்மளோட பிளான். இப்போ இங்கேருந்து இந்த ரீசன் லோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான், மேலே ஏறி அடுத்த கேண்டில் எனக்கு என்ட்ரி 1 ட்ரிகர் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரி 1 பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு என்ட்ரி 1 இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணி வச்சுக்கேன்னா என்ட்ரி 2 அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுப்பேன். இந்த என்ட்ரி எதுக்குன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், ரிவார்டு அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ செகண்ட் என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டு அடுத்த என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நடக்கலாம், இங்கேருந்து இது போகிற மார்க்கெட்டு நேராக போய் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ், மார்க்கெட்லேருந்து நான் வெளியில் வந்துடுவேன். என்ன பண்ணுவேன், அதுக்கடுத்து கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ளிப் எண்டிங்கில் போவேன். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து கீழே இறங்கி என் டைரக்ஷனில் போய் டிபி அடிக்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு, 2வது என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டு கீழே இருந்தால் எனக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆப்போசிட்டில் போச்சுன்னா எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த பிளானில் தெளிவாக இருப்பேன். என்ட்ரி எஸ்எல்ல ஒன்ஸ் ஒரு தடவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட சேஞ்சஸ் இருக்காது. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறான்னு அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மார்க்கெட் ஒருவேளை மேலே போய் எஸ்எல் அடிக்கிறானா, இல்லை மார்க்கெட் என் டைரக்ஷனில் கீழே வரணும்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ கீழே இறங்கியிருக்கான். ஸோ இந்த எனக்கு செகண்ட் என்ட்ரி ப்ராஃபிட்டில் இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். மறுபடியும் எஸ், இப்போ எனக்கு 2 என்ட்ரியுமே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறேன். நான் எடுத்த 2 ட்ரேடுமே எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒருவேளை நான் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே வச்சுருக்க இந்த டிபி இங்கே ஹிட் ஆகிறான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் டிபியை பிளான் பண்ணுங்க. இல்லையா எனக்கு போதும் 50% நான் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படின்னா உங்களோட 50% ட்ரேடை இந்த இடத்துல கட் பண்ணிட்டு வரலாம். எப்போது நீங்கள் ப்ராப்பராக ஒரு சப்ளையோ டிமாண்டோ ஐடென்டி பண்ணிவிட்டு உங்கள் கான்செப்டில் தெளிவாக இருந்தால் மார்க்கெட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் டைரக்ஷனில் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போதுமான அளவுக்கு படிச்சிருக்கணும், போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் ஆப் டேட்டாவில் மார்க்கெட்டு முடிஞ்ச டேட்டாவில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லைவ் டேட்டாவில் வரும். நீங்கள் எடுத்தோன்னே லைவ் டேட்டாவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். மார்க்கெட் என் டைரக்ஷனில் வரேன்னா டிபி அடிக்கணும், இல்லை ஆப்போசிட்டில் போய் எஸ்எல் அடிக்கணும் பார்க்கணும். இந்த செட்டப்பில் இப்போ வரைக்கும் நான் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன்.
ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எஸ், எதிர்பார்த்த மாதிரி 50%யும் எனக்கு டிபி கொடுத்தாயிடுச்சு. ஒருவேளை கீழே போய் நான் எதிர்பார்க்குற அந்த ஃபுல் டிபி அடிக்கிறான்னு பார்க்குறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன் பாருங்கள். எஸ், நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கேருந்து அந்த ரீசன் லோவை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு டிபி ட்ரேடு 1 ஹிட் ஆகிருக்கு, ட்ரேடு 2வும் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டியோட கீழே வந்துச்சு. ஒருவேளை இப்போ நீங்கள் இந்த செட்டப்பை பார்க்கல. ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 10%, 50% கீழே மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வர செட்டப். ஒருவேளை இது லேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னாலும் செகண்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுக்கலாம்? ஸோ மார்க்கெட்டு 50% கீழேருந்து என்ன பண்ணியிருக்கான், மேலே போய் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கான். இப்போ எனக்கு எங்கே இருக்கணும், இங்கே இருக்க இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த விக்கோபியை மார்க் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு என்னென்னா எப்போதுமே லோ டைமில் மார்க் பண்ணும்போது ஆர்டர் பிளாக்கு இம்பேலன்ஸும் சேர்த்தே மார்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஹை ப்ராபர்ட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும் மார்க் பண்ணால் இதோட நின்றுடும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே மேலே ஏறி இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டு கீழே வந்தானா நீங்கள் என்ன பண்ண, இந்த என்ட்ரி மிஸ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கும் ஃபேர் வேல்யூக்கு சேர்த்தே நான் மார்க் பண்ணுறேன். எஸ், இந்த இடத்துல இருக்குது. இது ஏன் மார்க் பண்ணுறேன்னா மார்க்கெட் என்ன பண்ண சடனாக ஏறிட்டு வெளியில் வந்திருக்கிறான். அதை இது பேர் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி. இங்கே போட்டிருக்கிறது ஒரு விக்கோபி. இன்னும் சொல்லப்போனால் ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு லோவை கட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நடக்கிறது வாய்ப்புனா இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு கீழே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி நடக்கும்? ரொம்ப சிம்பிள். மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ட்ரி. இங்கே இருக்குது, இங்கே எஸ்எல். இங்கே நம்ம இருக்கலாம், இந்த ரீசன் லோ கீழே எஸ்எல் இருக்கும். இதை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இது எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு இப்போ இங்கேருந்து மேலே ஏறணும். இதுக்கு இடையில் எனக்கு ஏதாவது ஒரு லிக்விடிட்டி வச்சானா இந்த செட்டப்பு எனக்கு ஹை ப்ராபபிலிட்டி. ஒருவேளை இங்கே ஏறணும் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி போனால் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி வச்சு போனால் இந்த ப்ராபபிலிட்டி ஹை. லிக்விடிட்டி வைக்காமல் நேராக போனோன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இதை போய் உடச்சிருவோம். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஏறினது ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பையர் போட்டதுன்னா இதை போய் உடச்சிருவான். பட் ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகிறோம். இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட்டு ஆல்ரெடி நான் எதிர்பார்க்குறது பேரிஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ இந்த ட்ரெண்டு எனக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஒரு 70+ கான்ஃபிடென்ட்டாக இந்த ட்ரேடில் இருக்கலாம். ஸோ என்ன நடக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மார்க்கெட் மேலே போகிறான், திரும்பி கீழே இறங்குறான், மேலே ஏறான், கீழே இறங்கணும். எஸ், இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வச்சுருக்கான் மார்க்கெட். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறிக்கிறான். இப்போ எனக்கு இந்த இடத்துல போதுமான ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வைக்கிறான். அப்போ என்ன நடக்கும்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு ரீட்டைல் ட்ரேடர் இங்கே எஸ்எல் அடிச்சுட்டு இதுக்கு மேலே எஸ்எல் வைப்பாங்க. ஸோ இந்த எஸ்எல்ஐ கலெக்ட் பண்ணுவான். நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த எஃப்இஜிலையோ இல்லை இங்கே இருக்க ஓபிலோ மார்க்கெட்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னென்னா இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இந்த ட்ரேடுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. மார்க்கெட் என்ன பண்ணுறான், கன்சால்டேஷன் போட்டு தான் மேலே ஏறுறான். ஸோ நம்ம எப்போதுமே என்ட்ரி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரியை தொடர்றதுக்கு அவன் வரும்போது கன்சால்டேஷன் போட்டு வந்தானா அந்த செட்டப்பு நமக்கு டிபி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள், கீழே போயிட்டு மறுபடியும் மேலே ஏறுறான், மறுபடியும் மேலே போகிறான். எஸ், இப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்கினா அதே நேரத்தில் நான் மார்க் பண்ணி வச்சுக்கோ ஓபி எண்டிங்கிறது இங்கே இருக்குது. ஆனால் ஃபேர் வேல்யூ கேப் நான் எப்போதும் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல ஏன்னா லோ டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புது. நீங்கள் ஓபி மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஃபேர் வேல்யூ கேப் தொட்டு தான் இப்போ கீழே இறங்குறான். ஓபி எண்டி எடுக்கிறான்னு பாருங்கள். மார்க்கெட் என்ன நினச்சேன், நேராக நான் எதிர்பார்த்த மாதிரி டிபி கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருக்கலாம். நீங்கள் வெறும் ஓபி மட்டுமே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரி மிஸ். ஸோ நான் அப்போ தான் சொல்கிறேன், எப்போதுமே லோ டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஓபியும் சேர்த்தே மார்க் பண்ணுங்கள். அப்போ இந்த என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரியும் டிபி கிட்டு. ஒருவேளை நீங்கள் அந்த என்ட்ரி பார்க்கல, எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து செகண்ட் டபுள் கன்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ரெண்டாவது பிஓஎஸ்ஏ, இந்த என்ட்ரியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது இன்ட்ராடேயில் அழகாக நீங்கள் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.